ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான ஒரு வீடியோ இது. ஆக்சுவலாக கானா வினோத் அவர்களுடைய வெளியேற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மனதை உலுக்கியது. நான் எந்த சீசன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் எனக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட வந்ததே கிடையாது. ஏன்னா நான் வந்து எப்பயுமே உடைக்க முடியாத ஒரு மனிதன் அப்படிங்கிறது தான். பட் கானா வினோத் உடஞ்சி நொறுங்கும் பொழுது என்ன அறியாமையே லைட்டாக கண்ணில் வந்து தண்ணி வரல அப்போ கூட. பட் நிற்க கூட செய்யாது எனக்கு கண்ணில். இந்த சைடில் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா துளிர் விட்டது. அது நிஜமாவே என்ன மாரி ஆட்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். பட் ஸ்கிரிப்ட ரொம்ப அருமையா வந்து விஜய் டிவியும், பிக் பாஸும் நடத்தி வச்சுட்டாங்க. கிரியேட்டிவ் டீமுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா, நீ நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். வினோத் வந்து பெட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் வச்சாங்க. புலம்பல டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. புலம்பிட்டே இருக்கணும் அப்படின்ற மாரி. புலம்பிட்டு இருக்கும்போதே அவர் கொஞ்சம் பதட்டமாறாரு பார்த்தீங்களா? ஸோ அங்கேயே வந்து சொல்லிட்டாய்ங்க. வினோத்துக்கு வந்து நீங்க கேஷ் பாக்ஸ் எடுத்துடணும் அப்படின்ற விஷயம். ஏன்னா எல்லாமே கையெழுத்து போட்டு தான் வராங்க. இது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டட் நிகழ்ச்சிங்கிறத நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். நைட் ரிவ்யூவில் தெளிவாக சொல்கிறேன். சரியா? இது இப்போதைக்கு ஸ்கிரிப்டட்னு வச்சுக்கோங்க. ஒரு சில பேருக்கு தெரியும். 5, 6 பேருக்கு தெரியும். மிச்சவங்க அவனுக்குமே தெரியாது. இவர் எடுத்துட்டார் அப்படிங்கிறது. சரியா? பிளானில் இருக்குன்ட்டு. ஸோ எடுத்துட்டு வெளியே வர்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, அரோரா வந்து கொஞ்சம் தண்ணி பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கா. இப்படி இப்படி இப்படின்ட்டு. அரோரா மேலே இதில் ஒரு பக்கம் தப்பு கிடையாது. ஓகே? அரோரா வந்து ப்ரொமோவில் அப்படி காட்டிட்டாங்க. பட் அது தப்பு கிடையாது. இவர் வந்து எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, மைண்டில் ரொம்ப வருத்தப்பட்டார். காசு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம ஃபைனல் வரைக்கும் போய் அது எடுப்போமாங்கிறது தெரியல. கையில் இருக்கிறத தூக்கிடுவோம்னு சொல்லி தூக்கிட்டார். சரியா? தூக்கிட்டு போகிறப்பயே 2 தடவை கை தவறுது பணம். டப்புன்னு கீழே விழுது. திருப்பி உறுத்திட்டு போது கீழே விழுது. அப்போ என்ன சொல்லுது அப்படின்னா கர்மா வந்து, இந்த உலகம், பிரபஞ்சம் என்ன சொல்லுது அப்படின்னா, எதுக்கே எடுத்த முட்டா பயல? ஆ ஃபினாலில் போய் காசு எடுக்கணும்டா நீ முட்டா பயல. நீ எதுக்குடா எடுத்தன்னு சொல்லி காரி துப்புது. அதான் துப்புது. கீழே துப்பிட்டு இருக்கு. பட் என்ன பண்ணுறது, பிக் பாஸ் வந்து சொல்லிட்டான். அவரால் ஒன்றும் மறுக்க முடியாது. எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். இல்லாட்டி ஒன்று கூட கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து சொல்லும்போது பிக் பாஸ் பேசுகிறப்ப எமோஷனல் ஆகி ஒரே அழுகை. அந்த டைமில் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாரு. அதாவது இவ்வளோ நாள் மனதில் பூட்டி வச்ச ஒரு ரகசியத்தை டபால்னு வந்து பேசும்போது நம்ம மனசுலாம் வந்து அடிச்சுக்கும் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருந்தது. ஒவ்வொரு அடியும், அங்கே அடிக்கிற அடி, அவர் அழுகிற அழுகை அப்படிங்கிறது நம்மளுடைய மனதையும் வந்து புண்படுத்துது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதில் என்ன ஹைலைட், நான் வாட்டர்மெலன் இவரை வந்து வீட்டை விட்டு விரட்டணுன்ற மாதிரி ஒரு குறியாக இருந்தார். அவர் கண்களிலிருந்து நீர். அவர் எப்பயுமே அழுததே கிடையாதுங்க. கண்ணீர் வந்து வழிந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எவ்வளோ எமோஷனலாக இதை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். அடுத்து எந்த ஒரு கவலையும் இல்லை அவளுக்கு. எடுத்துட்டார். ஆனால் மனசில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா டைட்டில் வின்னர் கனவுல கட்டி வச்சிருந்தார் கோட்டை. அது எல்லாத்தையும் பிக் பாஸ் வந்து உடச்சிட்டான், நொறுக்கிட்டான். ஓகேவா? இது முழுக்க முழுக்க பிக் பாஸ் வந்து மேனிபுலேட் பண்ணதுனால வந்தது தான். இதில் அரோராவுக்கும் பொறுப்பு கிடையாது. அரோராவும் வந்து அவர் நூலில் ஆடக்கூடிய ஒரு பொம்மை தான் அரோரா. அதனால் அரோரா நம்ம தட்டி ஒன்றும் வந்து பிரயோஜனம் கிடையாது. என்னடா அது புரியாத புதிரா ஒரு ஞானி மாதிரி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? இது புரியறதுக்கு கொஞ்சம் அனுபவம் வேணும். அது கண்டிப்பாக என் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. நீங்கள் நேரம் மேட்ச் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் நைட் எபிசோட் ரிவ்யூவில் தெளிவாக சொல்கிறேன். ஓகே? இதில் வாட்டர்மெலன் சொல்கிறாரு, இந்த முடிவை திருப்பி இன்னொரு தடவை கேபிட்டலைஸ் பண்ணட்டும் அவர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் 2 பேர் அதை விட மாட்டாங்க. பார்த்தீங்களா? யார் யார்? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். சபரி, விடுங்கண்ணே எடுத்துட்டாரு அப்படின்றான் 2 தடவை. திவ்யா, நோ விடுங்க அவர் எடுத்துட்டாரு, கன கஷ்டமோ ஏதோ தேவையோ. அப்போ அவங்களுக்குலாம் ஸ்கிரிப்ட் தெரியும். பெரிய அளவில் அழுகை இல்லை, நடிப்பு இல்லை. ஆனால் சாண்ட்ராவுக்கு தேங்க்யூ அண்ணே அப்படின்றான். அதாவது நீங்கள் எனக்காக நின்னீங்க அந்த டைமில், ரெட் கார்டு இஷ்யூ டைமில், தேங்க்யூ அண்ணே. பட் நான் உங்கள் அண்ணன் ஒருத்தர் கூட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ அண்ணேன்னு சொல்லி சொல்கிறது என்னமோ அவருக்கே என்னமோ டிக்கெட் இவர் எடுத்துட்டு போனதுனால இந்த அம்மாவுக்கு டைட்டில் கொடுத்துருவாங்கன்ற மாதிரி, சாண்ட்ரா உனக்கு தான் டைட்டில்ன்ற மாதிரி இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சீனை போட்டுட்டு அங்கே போய் ஒரே அழுக அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. விக்ரம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஆகலை. சரியா? யார் யார் எமோஷ்னல் ஆனாங்கன்னா, உள்ளே போன கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே. பிரவீன் ராஜ்லாம் ரொம்ப உருகிட்டாப்புல. அது கானா வினோத்தை பார்த்துட்டு ஒரே அழுக. என்னடா நீ தான் வின்னருன்ட்டாப்புல. அதே மாதிரி ஓட்டிங்கில் நீ தான் நம்பர் 1ன்ட்டாப்புல. வாட்டர் எல்லாருமே சொல்லிட்டாங்க. அப்படி இருந்து ஒருத்தன் எடுக்கிறான் அந்த பணப்பட்டி அப்படிங்கிறப்ப நீங்கள் தான் யோசிக்கணும். இட்ஸ் பியூர்லி ஸ்கிரிப்டட். இப்போ எனக்கே தெரியுது நான் தான் நம்பர் 1 நான் எடுப்பேனாங்க. இன்னும் ஒரு வாரம் இருக்க தெரியாது. நல்லா இவ்வளோ நாள் இருந்தது பல்ல கடிச்சிட்டு முடியாதா? நீ வந்து நம்பர் 1 தான். ஆனால் உனக்கு கொடுப்போமா தெரியாது. ஓட்டிங்கில் வந்து முன்ன பின்ன போகுது. எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் உனக்கு இந்த ஆப்ஷன் எடுத்துரு. உங்கள் பிள்ளைங்களுக்கு ஓகேனா முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அரோரா எடுக்கிற மாதிரி அங்கே வந்து சொல்லிட்டாங்க. அரோரா போய் எடுக்கிற மாதிரி வந்தோடனே இந்த ஆளுக்கு பயம் வந்துருச்சு. அப்போ இதுவும் கிடைக்காத போல அரோரா எடுத்துகிட்டு போயிட்டானா நமக்கு வந்து நாமத்தை போட்டு விட்ருவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு வினோத் அவர்கள் எடுத்துட்டார். எடுத்து பிக் பாஸ் பேசிட்டு உடஞ்சிட்டு திருப்பி தர்பூசணி கூட போய் முத்தம் கொடுத்துட்டு சாண்ட்ரா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு எல்லார்ட்டையும் பேசி எல்லாரை பற்றியும் பாசிட்டிவாக பேசினார். ஆனால் அந்த டைமில் உடஞ்ச மனுஷன் அவருக்கு வந்து இருந்தாலும் ஒரு ஹர்ட் இருக்கும்ல, ஒரு டைட்டில் ரேஞ்சுக்கு
நம்மளை யோசிச்சுட்டு இருக்காங்க, நமக்கும் தெரியும். நம்ம கொண்டாட்டி எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கு நம்ம இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப, எதுவும் மேனிபுலேட்டர் இல்லாம இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம தான் வந்து முட்டா பசங்க. சரியா? ஸோ இது எவ்வளோ அழகா பிரில்லியன்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கானுங்க. அதில் வாட்டர்மெலன் திருப்பி நம்ம போய் சொல்லலாம், அவர் முடிவு எடுக்கணும்னு சொன்னப்போ சபரி வந்து எடுத்தாச்சே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொன்னதை எத்தனை பேர் பார்த்தீங்க? எப்படிப்பட்ட நடிகர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். ஆனால் ரொம்ப எமோஷனலாக இருந்தது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை.